ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் சங்கீதம் 37:34. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதையை கேட்டு தியானிக்கலாமா? அஞ்சலி எப்போவுமே அழகாக பாட்டு பாடுற ஒரு அழகான பிள்ளை. அவளுக்கு பாட்டு திறமை எப்போவுமே ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் இங்கே எப்போனாலும் அவங்களுடைய ஸ்கூலில் பாட்டு பாடணும் அப்படின்னாலே அஞ்சலியை தான் கூப்பிடுவாங்க. அதனால் அவளுக்கு ரொம்பவே உற்சாகமாக இருந்தது. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய ஸ்கூல்லையே அருண் அப்படிங்கிறவனுக்கும் ரொம்ப பாட்டு பாடணுன்னே ஆசை இருந்தது. ஆனால் எப்படி மற்றவங்க முன்னாடி பாடுறது, நமக்கு அந்த அளவுக்கு பாட்டு ஒன்றும் வராதே. அஞ்சலி ரொம்ப அழகாக அருமையாக பாடுறா, எல்லாரும் காது கொடுத்து கேட்பாங்க. ஆனால் நான் பாடுறதை யார் கேட்க போகிறான்னு சொல்லி ஒரு ஓரமாக கையை கட்டி பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்போது அஞ்சலி ஒரு நாள் சொன்னா, உனக்கும் பாடணும்னு ஆசை இருக்குல்ல, நீயும் முயற்சி செய்ய வேண்டியது தானே. இங்கே பாரு, எனக்கு எத்தனை உற்சாகம் கொடுக்குறாங்க. அவங்களுடைய கைத்தட்டல் நிமித்தமாக எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதனால் நான் இன்னமும் கூட நல்லா அழகாக பாடணும்னு தோண ஆரம்பிச்சிச்சு. நீயும் வேணா முயற்சி செஞ்சு பாரு அப்படின்னு சொன்னதும் அருணுக்கு சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பாடலான்னு யோசிக்கும்போது அவங்க வீட்டிலையே அவனுக்கு எதிர்ப்பு தான் வந்துச்சு. என்னடா பாடிக்கிட்டு அடக்க, உனக்கு தான் குரல் வளமே நல்லா இல்லையே, இப்படியெல்லாம் பாடாதுன்னு சொல்லி அவங்க வீட்டில் அண்ணன் தம்பிங்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பித்தாங்க. அதனால் அருண் அடுத்த நாள் காலையில் அஞ்சலிக்கிட்ட இப்படி சொன்னான், இங்கே பாரு, உனக்கு நல்லா கைத்தட்டு குமியுது. நான்லாம் பாடினேன், எனக்கு கையை வச்சு எல்லாரும் அடிக்க தான் செய்வாங்க. அதனால் இந்த மாதிரிலாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னதும் அஞ்சலி சொன்னால், இங்கே பாருடா, எனக்கும் கூட பாட்டு பாடணும்னு ஆசை இருக்குமே தவிர ரொம்ப ஒன்றும் குரல் வளம் நல்லா இருந்த மாதிரி எனக்கு தெரியாது. எல்லோரும் சிரிக்கத்தான் செஞ்சாங்க. நான் உன்னைய மாதிரி தான் கை கட்டி இந்த மாதிரி நின்ன இடத்துல தான் இந்த மாதிரி கைத்தட்டல் நிற்கும் வரைக்கும் நானும் முயற்சி செஞ்சேன். எனக்கு முயற்சி செஞ்ச மாதிரி உன்னாலேயும் முடியும்னு நான் சொல்ல வரேன், உனக்கு புரியுதாடான்னு கேட்டான். அஞ்சலி சொல்கிறத நினச்சது அருண் சொன்னால், இங்கே பாரு, உனக்கு முயற்சி செய்யவும் உனக்கு நல்ல பாட்டு திறமை கிடச்சிச்சு. ஆனால் நான் முயற்சி செஞ்சால் அந்த மாதிரி பாட்டு திறமைலாம் கிடைக்காதுன்னு சொன்னதும் அஞ்சலி திரும்ப சொன்னால், நீ கர்த்தர்கிட்ட கேளு, அந்த பாட்டு திறமையை உன்னுடைய குரல் வளத்தில் கொடுப்பாரு, நீயும் பாடுவ. நீ கை கட்டி நின்ன இடத்துலையே உனக்கும் கைத்தட்டலும் உற்சாகமும் நிற்கிற வரைக்கும் நீயும் முயற்சி செஞ்சுப்பார், உன்னால் முடியும்டா அப்படின்னு சொன்னதும் அருணும் கர்த்தர்கிட்ட கேட்க ஆரம்பித்தான். அவனுடைய குரல் வளம் அழகாக ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமா அவனுடைய பாட்டு குரலே எல்லாருக்கும் ரொம்பவே இன்னிசையாக தெரிஞ்சிச்சு. என்ன இவன் புதுசாக அழகாக பாடுறான்னு சொல்லி மேடைக்கும் ஏறி பாட ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் அவனுக்கும் கைத்தட்டல் குமிய ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். இந்த மாதிரி கர்த்தர்கிட்ட நாம் கேட்டு எதனாலும் பெற்றுக்கொள்ளலானோ கர்த்தருக்கு நன்றி சொல்லிக்கிட்டான். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நாமளும் எங்கெங்கே கை கட்டி நம்ம நிற்கிறோமோ நமக்கும் கைத்தட்டல் நிற்கிற வரைக்கும் அப்படிப்பட்டதான முயற்சியை நாம் செய்யணும். நம்மளாலேயும் உங்களாலேயும் கண்டிப்பாக எல்லாராலையும் முடியும். கர்த்தருக்காக நம்ம காத்திருக்கும்போது அவர்கிட்ட நம்ம காத்திருந்து இந்த மாதிரியான திறன்களையும் எல்லா விதமான வல்லமையும் இன்னும் தேவைகளை கூட நம்ம பூர்த்தி செய்கிறதுக்கு கர்த்தர்கிட்ட கேட்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.